ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம மார்க்கெட் மந்திரம் சேனல் மூலிமா ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான எஜுகேஷ்னல் வீடியோஸை உங்களுக்காக கொடுத்துட்டு வரோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, இதோட பேசிக்கை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது நீங்கள் போய் ஒரு கிளாஸில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினட்டாக மினிமம் 20,000லேருந்து 30,000 பே பண்ணி தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம சேனல் மூலிமா ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் சம்மந்தமான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் மிசைலை இந்தோனேஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான டீலில் இன்றைக்கி சைன் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சுமார் 3,800 கோடி ரூபாயாக இருக்குது. அடுத்ததாக பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு ஜிஎஸ்டி தரப்பிலிருந்து 863 கோடி ரூபாய் பேமெண்ட் பண்ண சொல்லி டிமாண்ட் லெட்டர் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ சர்க்கியூட்டில் இருந்திருக்கு. அதாவது 1.92 நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,295 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருந்தது. இதில் பெனால்ட்டியும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தான் இந்த வேல்யூன்னு ஜிஎஸ்டி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 9% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண Q3 ரிசல்ட்டில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 53% ட்ராப் ஆகிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் 52 வீக் லோவுக்கும் கீழே ட்ரேட் ஆகிருந்து. மோஸ்ட் ஆஃப் த அனலைஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அதானி குழுமத்தோட இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூவில் செபியோட சேர்பர்சன் மதாபி பூரி புஷோட பேர் அடிபட்டிருக்கு. இதற்காக இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்டுக்கிறதா நியூஸும் வந்திருக்கு. அடுத்ததாக டிஎல்எஃப் லிமிடெட் அவங்களோட Q3 ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 1,051 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கிறதாவும், இது இயர் ஆன் இயரில் பார்க்கும்பொழுது 61% அதிகரிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் வந்த லாபத்தை விட இந்த வருஷம் 655 கோடி ரூபாய் அதிகமாக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 12,093 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் புக் ஆகிருக்கிறது தான் சொல்கிறாங்க. இதனால் இன்றைக்கி க்ளோசிங்கில் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.25% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக கேஇசி இன்டர்நேஷ்னல்ன்ற கம்பெனி சைட்லேருந்து ஒரு நியூஸ் இருக்குது. அவங்க பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்ட இருந்து சுமார் 1,445 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் 4.59% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஜேகே சிமெண்ட்டோட Q3 ரிசல்ட்டை பார்க்கலாம். இவங்களோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் 33% ஃபால் ஆகிருக்கு. அதாவது போன வருஷம் Q3ல 238 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இந்த வருஷம் Q3ல 190 கோடியாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.2% டிக்ளைன் ஆகிருக்கா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்லைட் டிக்ளைன் தான், பட் இருந்தாலும் ரெவன்யூ டிக்ளைன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சைஃபோஸ் சிமெண்ட்ன்ற கம்பெனியோட ஷேரை 60% வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 174 கோடி ரூபாயாம். இதனால் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக JSW ஸ்டீலோட ரிசல்ட் வந்திருக்கு. இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 719 கோடியாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது போன இயர் ஆன் இயரோட Q3 குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்பொழுது 70% ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 1.34% டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் டைமில் ஸ்டாக் ப்ரைஸு 1.4% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. அடுத்ததாக டோரன் ஃபார்மாவோட Q3 ரிசல்ட் நியூஸை பார்க்கலாம். இயர் ஆன் இயரில் 503 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இது போன குவார்ட்டர் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியம் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 26 ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.64% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டோட சப்சிடரி கம்பெனியான பிர்லா எஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி எஸ்டேட் என்ற கம்பெனி கூட ரூபாய் 560 கோடிக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா சவுத் ஈஸ்ட் பெங்களூரில் ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஜாயின்ட் வெஞ்சரை போட்டிருக்காங்க. அடுத்ததாக NTPC கிரீன் எனர்ஜியோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இவங்க நெட் ப்ராஃபிட் 65.61 கோடியாக பதிவாயிருக்கு. இது இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாண்டலோன் நெட் சேல் மட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 460 கோடியாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது 4.13% ஹை இயர் ஆன் இயரில் கொடுத்துருக்காங்க.
பட் இருந்தாலும் மார்க்கெட்டோட டிஸப்பாயின்மெண்ட் ரியாக்ஷனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ட்ரைடன்ட் லிமிட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. இயர் ஆன் இயர்ல நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 79.7 crore பதிவு பண்ணியிருக்காங்க. இது 26.73% ப்ரீவியஸ் இயர்ல இருந்து டவுனா இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9% கம்மியா இருந்திருக்கு. இதனால ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4.1% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா இண்டிகாவோட ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 18% கம்மியாகிருக்கு. பட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 13.67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ரேட்டிங்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 5246 மற்றும் 5300 பதிவு பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா எஃப்எம்சிஜி செக்டாரை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. இன்றைக்கி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். வரப்போகிற யூனியன் பட்ஜெட்டில் பாம் ஆயிலோட இம்போர்ட் டியூட்டி வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அதனால் பிரிட்டானியா, ஹெச்யூஎல் போன்ற எஃப்எம்சிஜி ஸ்டாக்லாம் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருந்தது, எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருந்தது. அடுத்ததா ஒரு சில அனலிஸ்டோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை பார்த்துடலாம். கோல்ட்மேன் சாச்சஸ் பார்த்தீங்கன்னா லாரஸ் லேபுக்கு செல் காலை மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்கெட் ப்ரைஸாக 475 நிர்ணயிச்சிருக்காங்க. எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இன்டர் குளோப் ஏவியேஷனுக்கு பை காலை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5300 கொடுத்துருக்காங்க. இதே இன்டர் குளோப் ஏவியேஷனுக்கு நம்ம கோல்ட்மேன் சாச்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் பை கால் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4650 இருக்குது. மோத்திலால் ஓஸ்வாஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎலுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 2850 கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நுமோரா பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி 500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எம்கே குளோபலோட கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு டவுன்கிரேட் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸாக 1100 நிர்ணயிச்சிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நியூஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.